ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காவேரிக்கு எல்லாம் உண்மையாக அவங்க அம்மா சொன்னதுனால கோவப்பட்டு அவங்க அம்மாவை சத்தம் போடுறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அவங்க பணம் இருந்துச்சுன்னா வந்து ரெண்டாவது தரமாக என்னை பொண்ணு கேட்பாங்களா? இதுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவங்க ஒய்ஃபு இறக்கலை, அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க ஏதோ மனஸ்தாபத்தில். இப்படி நம்மளே போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கலாமா? அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது விஜய் பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாரு. விஜயை பார்த்தோன்னே இன்னும் கோவமாயி என்ன பண்றாங்க, பாப்பாவை கூட்டிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஏன் காவேரி ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னும் போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்தது வந்து நான் சொன்னேன், அதுக்காக இவ்வளவு கோவப்படுறான்னு இவர் என்ன பண்றாரு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவது என்கிட்ட சொல்லலாம்ல அத்தை அப்படின்ட்டு என்ன பண்றாரு, கோவமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. பாப்பாவை இங்கேயே விட்டுட்டு அங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா சத்தம் போடுறாரு. தாத்தா கிட்டலாம், ஏன் எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையை சரி பண்றேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போதான் அவகிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசி பழக ஆரம்பிச்சேன். இப்போ போய் நீங்க கேட்டதுனால அவ இப்போ என்கிட்ட பேசுவாளா என்னமோ, நான் உங்களை விட்டு பொண்ணு கேட்க வச்சேன்னு தானே நினைப்பா. அவ கண்ணு முன்னாடி அவ கண்ணுக்கு வந்து நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், எப்படி அவ ஒத்துக்குவா? அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ரெண்டாம் தர கல்யாணத்துக்கு அவள் எப்படி சம்மதிப்பா? எந்த தைரியத்தில் போய் நீங்கள் கேட்டீங்க? இப்போ பாருங்கள், அவள் பேசுறது கூட இப்போ என்கிட்ட பேசாமல் போகிறான்ற மாதிரி சத்தம் போட்டுருக்காரு. இந்த பக்கம் இருந்தீங்கன்னா காவேரி பாப்பாவோட விளையாடிட்டு வெளியில் வந்து எங்கே அந்த ஆளுன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, இல்லடி அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா கிளம்பிட்டாருன்னு, இருங்க நான் அவங்க வீட்டுக்கே போய் நல்லா கேட்டு விட்டு வரேன். அவங்களுக்கு பணம் காசு இருந்தால் வந்து என்னை ரெண்டாவது தரமாக பொண்ணு கேட்பாங்களா? அதையும் நீ கேட்டுட்டு இருக்க எதுவும் சொல்லாமல் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா கேட்காதடி, போய் கேட்காதடி கத்துறாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு போற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதுல போய் என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு. இதனால இந்த பிரச்சனைனால காவேரியும் விஜயும் பேசிக்காம இருப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.